என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தல் ஏற்கனவே 2 கட்டங்கள் நடந்து முடிந்துவிட்டது. அடுத்து 3வது கட்டமாக 94 தொகுதிகளுக்கான தேர்தல் வருகின்ற மே மாதம் 7ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்று உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே அதிகமான பாராளுமன்ற தொகுதிகளை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இதுவரையில் இந்தியாவை ஆண்ட 14 பிரதமர்களில் 9 பிரதமர்கள் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, விபி சிங், வாஜ்பாய், இப்பொழுது இருக்கின்ற நரேந்திர மோடி உட்பட 9 பிரதமர்களை இந்தியாவிற்கு கொடுத்த ஒரு மாநிலம் அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம் தான். இந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை 80. இந்தியாவின் மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. அதில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள். எப்பொழுதுமே ஒவ்வொரு தேர்தலிலுமே இந்தியாவில் ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் என்று எண்ணுகின்ற இயக்கம் உத்தரப்பிரதேசத்தில் நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் இவர்களுடைய இலக்கு உத்தரப்பிரதேசமாகத்தான் இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நடக்கவிருக்கின்ற இந்த 7 கட்டங்களிலுமே உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடக்கிறது. இப்பொழுது வரவிருக்கின்ற மே மாதம் 7ஆம் தேதி 3ஆம் கட்ட தேர்தலிலும் உத்தரப்பிரதேசத்தில் சில தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது. இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரம். நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுகின்ற வாரணாசி தொகுதியில 7ஆம் கட்ட தேர்தலான ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாரணாசி தொகுதியில வாக்குப்பதிவு நடக்கிறது. இப்படி இந்த 7 கட்ட தேர்தலிலுமே உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து தேர்தல் நடக்கிறது. மிகப்பெரிய விஐபிகள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் தான் களம் இறங்குகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 1947 இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் எப்படி காங்கிரஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்ததோ அதே போன்றுதான் உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் 1989க்கு பிறகு மாநில கட்சிகள் வளர்ச்சி எடுக்க ஆரம்பித்தவுடன் காங்கிரசின் வளர்ச்சி அங்கு விழ ஆரம்பித்தது. 1989க்கு பிறகு உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி, பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி கட்சிகள் இப்படி பல மாநில கட்சிகள் அங்கு வளர்ச்சி பெற காங்கிரஸ் வீழத் தொடங்கியது. 1947 இருந்தே உத்தரப்பிரதேசத்தில் எந்த ஒரு கட்சியும் ஆட்சியை முழுமையாக 5 ஆண்டுகள் முடிக்கவில்லை. இந்த குறையை 2007 இருந்து 2012 வரை மாயாவதி அவர்கள்தான் நிறைவு செய்தார். 1947 விடுதலை பெற்ற பிறகு பல 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த ஆட்சிகள் 5 ஆண்டுகள் முழுமையாக நடைபெறாமல் பல முறை 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 4.5 ஆண்டுகள் என்று ஆட்சிகளை கவிழ்த்து மீண்டும் தேர்தலை சந்தித்திருக்கிறது உத்தரப்பிரதேசம். ஆனால் கடைசியாக மாயாவதி அவர்கள் 2007 வெற்றி பெற்று 2012ஆம் ஆண்டு வரையில் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சியை நிறைவு செய்த உத்தரப்பிரதேசத்தின் முதல் முதலமைச்சர் மாயாவதி அவர்கள். அதன் பிறகு 2012 இருந்து 2017 வரை சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்று அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக 5 ஆண்டுகள் நிறைவு செய்தார். 2017 அகிலேஷ் யாதவ் ஆட்சியை பிஜேபியிடம் இழந்தார். 2017 இருந்து இப்பொழுது வரை 2024 வரை தொடர்ந்து 2 முறை பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றி யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து வருகிறார். இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியின் கை வந்துட்டு மிகவும் ஓங்கி நிற்கிறது. அடுத்த 5 ஆண்டுகள் கூட
பாஜகவே அங்கு வெற்றி பெறுவதற்கான களம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து அங்கு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டினால் அது அடுத்து வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணிக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 2024 தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் யோகி ஆதித்யநாத் தேர்தல் பிரச்சார மேடைகள்ல இந்துக்களை உசுப்பேற்றி விடுவது போலவும் அங்கு உள்ள இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இழிவுபடுத்துவது போலவும் அகிலேஷ் யாதவ் அவருடைய மேடையில கடுமையாக தாக்கி பேசி வருகிறார் யோகி ஆதித்யநாத் அவர்களை. ஆனால் யோகி ஆதித்யநாத் அப்படி என்ன பேசிவிட்டார் அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் இப்போதைக்கு இங்கு யாரும் மாட்டிறைச்சி உண்ணக்கூடாது என்று தடை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் மீண்டும் இங்கே மாட்டுக்கறி தின்பதற்கு அனுமதி கொடுத்து விடுவார்கள் என்று மேடையிலேயே யோகி ஆதித்யநாத் பேசியிருக்கிறார். இதுவெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில 2014 முதல் முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 பாராளுமன்ற தொகுதிகளில் பிஜேபி 73 இடங்களில் வெற்றி பெற்றது. பிஜேபி 71 இடங்களிலும் பிஜேபியின் கூட்டணி கட்சிகள் 2 இடங்களிலும் சேர்த்து 73 இடங்களை வென்றது 2014. இந்த தேர்தலில் காங்கிரஸ் 2 தொகுதிகளில் மட்டுமே வென்றது யூபியில். சமாஜ்வாதி கட்சி 5 தொகுதிகளில் வென்றது யூபியில் 2014. அதே போல 2019 பாரதிய ஜனதா கட்சி 62 இடங்களிலும் கூட்டணி கட்சி 2 இடங்களிலும் சேர்த்து 64 இடங்களில் வெற்றி பெற்றது. அந்த 2019 தேர்தலில் சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது யூபியில். கூட்டணி அமைத்து போட்டியிட்டும் அந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட முடியாமல் போனது. 2019 தேர்தலில் சமாஜ்வாதி 5 இடங்களிலும் பகுஜன் சமாஜ் கட்சி 10 இடங்களிலும் வெற்றி பெற்றது. அத்தோடு மாயாவதி இந்த கூட்டணி நமக்கு ஒத்து வராது என்று அகிலேஷ் யாதவுடனான அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டார் மாயாவதி. 2019 உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் வென்றது ஒரு தொகுதி. ரெபரேலி தொகுதியில் சோனியா காந்தி அவர்கள் மட்டும் வெற்றி பெற்றார். இதுதான் உத்தரப்பிரதேசத்தில் 2019 தேர்தல் நிலை. இது 2024. 2024 இப்போதைய நிலை உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா, பிஜேபி ஒரு கூட்டணி, காங்கிரஸ் சமாஜ்வாதி ஒரு கூட்டணி, மாயாவதி தனி அணி, இப்படி மும்முனை போட்டி யூபியில் நடக்குது. இந்த மும்முனை போட்டியில இந்தியா கூட்டணியோடு மாயாவதியை இணைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். கடைசி வரை அதில் வெற்றி பெற முடியவில்லை காங்கிரஸால. இப்பொழுது மாயாவதி அகிலேஷுடனான கூட்டணியில் ஒருபோதும் இணைய மாட்டேன் என்று தனித்து அவர் களம் கண்டிருக்கிறார் 80 தொகுதிகளிலும். இந்தியா கூட்டணியில் சமாஜ்வாதி கட்சி இணைந்திருக்கிறது. காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் தொகுதி பங்கீடு செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சமாஜ்வாதி 63 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 17 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது யூபியில். சமாஜ்வாதி சில கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதியை ஒதுக்கி இருக்கிறது. காங்கிரஸ் 17 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கடந்த முறை ரெபரேலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சோனியா காந்தி இந்த முறை ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஏற்கனவே தேர்வு பெற்றுவிட்டார். இப்பொழுது சோனியா காந்தி கள அரசியலுக்கு வரல. அதே போல அமேதி தொகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியை தழுவினார் ராகுல் காந்தி. ஆனால் இந்த முறையும் ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியில் போட்டியிடுகிறார். வேட்பாளர் பெயர் ஏற்கனவே அறிவிப்பு செய்துவிட்டது பிஜேபி. ஆனால் இன்னும் காங்கிரஸ் தரப்பில் இருந்து அமேதி தொகுதியில் யார் போட்டியிட போகிறார்கள் என்ற அறிவிப்பு இன்னும் வெளியாகல. ஆனால் ராகுல் காந்தி கேரளத்தில் உள்ள வயநாடு தொகுதியில மீண்டும் போட்டியிடுகிறார். அமேதி தொகுதியில இந்த முறை பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் அதற்கான அறிவிப்பு வெளியாகல.
ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியை தழுவிய ராகுல் காந்தி இந்த முறை ஸ்மிருதி இரானிக்கு எதிராக தன்னுடைய சகோதரியை களமிறக்கி வெற்றி பெற வேண்டும் என்று ராகுல் அவர்கள் எண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அமேதி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நேரு குடும்பத்தை சார்ந்தவர்களே பல முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அமேதி தொகுதியில் இதுவரைக்கும் சஞ்சய் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தின்னு இதுவரைக்கும் பல முறை நேரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கடைசியாக ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து 3 முறை அமேதி தொகுதியில தான் வெற்றி பெற்றார். கடைசியாக 2019ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியை தழுவினார் ராகுல் காந்தி. உத்தரப்பிரதேசத்தின் கள நிலவரம் இப்படி இருக்க, ஏற்கனவே 2014 எடுத்த வாக்கை விட சற்று வாக்கு சதவீதம் பிஜேபிக்கு 2019 குறைந்து இருந்தது. ஆனால் பிஜேபி 2019 எடுத்த 64 இடங்களை விட சற்று கூடுதலாக உத்தரப்பிரதேசத்தில் எடுக்க வேண்டும் என்றுதான் இவ்வளவு தீவிரமாக நரேந்திர மோடி அவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார். அதே வேளையில காங்கிரஸ் கட்சி தரப்புல ராகுல் காந்தி அவர்களோ சோனியா காந்தி அவர்களோ உத்தரப்பிரதேசத்தில் பரப்புரைக்கு கூட அதிகமாக செல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பிரியங்கா காந்தி மட்டும் தொடர்ந்து அவ்வப்போது யூபியில தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார். பிரியங்கா காந்தி இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அகிலேஷ் யாதவ் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் கடுமையான போட்டியை கொடுத்து வருகிறார் பிஜேபிக்கு. அகிலேஷ் யாதவ் பரப்புரை செய்கின்ற இடங்களில் பிஜேபிக்கு நிகரான கூட்டம் அகிலேஷ் யாதவுக்கு கூடுவதாக சொல்லப்படுகிறது. ஆகையால இந்த முறை யூபியில அகிலேஷ் யாதவுக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த பாராளுமன்ற தேர்தலில் அகிலேஷ் யாதவ் இடம்பெற்றிருக்கின்ற இந்தியா கூட்டணியும் சரிபாதியாக இடங்களை பிரித்து விட்டால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் என்று கூறுகிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். அகிலேஷ் யாதவ் நரேந்திர மோடிக்கு உத்தரப்பிரதேசத்தில் கடும் போட்டியை கொடுப்பாரா? காங்கிரஸ் இந்த முறையாவது அங்கு கரை சேருமா? நரேந்திர மோடி மீண்டும் அங்கு தன்னுடைய கொடியை உயர்த்துவாரா? இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வருமா? என்ன நடக்கப் போகிறது என்பதை ஜூன் மாதம் 4ஆம் தேதி அறிந்து கொள்ளுவோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.